ஏப்ரல் 19 முதல் இந்த 3 ராசிகளுக்கு பணமழை கொட்டப்போகுது. சுக்கிர பெயர்ச்சியால் உருவாகும் மாளவிய ராஜயோகம் இதோ. வணக்கம் ஆத்மார்த்தமான அன்பர்களே. பிரபஞ்சத்தின் அசைவுகள் வெறும் இயற்பியல் நிகழ்வுகள் அல்ல, அவை நம் வாழ்க்கையை வடிவமைக்கும் ஆழமான ஆன்மீக சமிக்கைகள். வேத ஜோதிடத்தின் மிக உயரிய தத்துவத்தின்படி கிரகங்களின் ஒவ்வொரு நகர்வும் நம் கர்ம வினைகளையும் நாம் பெறப்போகும் நன்மைகளையும் தீர்மானிக்கின்றன. அந்த வகையில் அழகு, ஆடம்பரம், செல்வம், செழிப்பு மற்றும் காதலின் காரணியான சுக்கிர பகவான் வரும் ஏப்ரல் மாதம் 19ஆம் தேதி ஒரு மகத்தான மாற்றத்தை நிகழ்த்தவுள்ளார். தற்போது மேஷ ராசியில் சஞ்சரிக்கும் சுக்கிரன் அன்றைய தினம் தனது சொந்த வீடான ரிஷப ராசிக்குள் பிரவேசிக்கிறார். சுக்கிரனின் இந்த பலமான நிலையால் ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் மங்களகரமானதாக கருதப்படும் மாளவிய ராஜயோகம் உருவாகிறது. இந்த ராஜயோகம் நம் வாழ்வில் நிதிநிலை உயர்வு, தொழிலில் பிரம்மாண்டமான முன்னேற்றம் மற்றும் குடும்பத்தில் மகிழ்ச்சியை வாரி வழங்கவிருக்கிறது. குறிப்பாக 3 ராசிக்காரர்கள் பிரபஞ்சத்தின் முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்று அதிர்ஷ்டத்தின் உச்சத்தை தொடப்போகிறார்கள். அவர்கள் யார் என்பதை இப்போது பார்ப்போம். முதலாவதாக மேஷ ராசி. மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த ராஜயோகம் உங்கள் ராசிக்கு 2வது வீட்டில் உருவாகிறது. இது தன ஸ்தானம் என்பதால் உங்களுக்கு பொருள் வசதிகள் பெருகும். நீண்ட நாட்களாக தள்ளிப்போன புதிய வீடு அல்லது வாகனம் வாங்கும் கனவு நனவாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு நிச்சயம் உண்டு. எதிர்பாராத நிதி ஆதாயங்கள் கதவை தட்டும். நீண்ட காலமாக திரும்ப வராது என்று நினைத்த பணம் உங்கள் கைக்கு வந்து சேரும். குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அதிர்ஷ்டத்தின் முழு ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். 2வதாக ரிஷபராசி. உங்கள் ராசிநாதனான சுக்கிரன் உங்கள் ராசியிலேயே அமர்ந்து இந்த யோகத்தை உருவாக்குவதால் நீங்கள் ராஜ வாழ்க்கையை அனுபவிக்கப் போகிறீர்கள். உங்கள் நிதிநிலை இதுவரை இல்லாத அளவுக்கு உயரும். புதிய வருமான ஆதாரங்கள் உருவாகும். தொழிலதிபர்கள் மற்றும் வியாபாரிகள் அமோக லாபத்தை சந்திப்பார்கள். திருமணமாகாதவர்களுக்கு நல்ல வரன் தேடி வரும். ஆரோக்கியம் மேம்படும். வீட்டுச் சூழல் இனிமையாகும். பணியிடத்தில் உங்கள் திறமை அங்கீகரிக்கப்பட்டு உயர் அதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள். 3வதாக சிம்ம ராசி. உங்கள் ராசிக்கு 10வது வீட்டில், அதாவது கர்மஸ்தானத்தில் இந்த யோகம் அமைவதால் தொழில் ரீதியாக நீங்கள் சிறப்பான பலன்களை பெறுவீர்கள். உங்களுக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்படும். பெயரும் புகழும் சமூகத்தில் ஓங்கும். பல வழிகளில் இருந்தும் உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும். சமூக அந்தஸ்து உயரும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு மற்றும் வருமான உயர்வுக்கான பிரகாசமான வாய்ப்புகள் உள்ளன. பிரபஞ்சம் நமக்கு வழங்கும் இந்த அரிய வாய்ப்புகளை நேர்மறையான எண்ணங்களுடனும் நம்பிக்கையுடனும் ஏற்றுக்கொள்வோம். நன்றி, வணக்கம்.